மை டியர் ஸ்டாஃப்ஸ், ஊட்டியில் இருக்கிற நம்ம எஸ்டேட்ல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். லீஸுக்கு எடுத்த பார்ட்டி குத்தக பணத்தை கொடுக்கறதே இல்லை. ஏன்னு கேட்டா, பக்கத்து எஸ்டேட்டுக்காரன் நம்ம எஸ்டேட்ல பாதிக்கு மேல ஆக்கிரமிப்பு பண்ணதுனால என்னால கொடுக்க முடியலன்னு சொல்றான். அதை தவிர்த்து பக்கத்து எஸ்டேட்டுக்காரனுக்கு அரசியல் செல்வாக்கு நிறைய இருக்கிறதுனால அவனை தட்டி கேட்க முடியல. ஏதோ 5-10 விவகாரம்னா ஒழிஞ்சு போட்டோன்னு விட்டுறலாம். இப்படியே இன்னைக்கு நாம வித்தோம்னா கூட 50 கோடிக்கு மேல நம்ம லேண்டு விலை போகும். ஆனா விற்க முடியாம ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. சார், இந்த கேஸை லீகலா அப்ரோச் பண்றது தான் சார் பெட்டர். நம்ம கோர்ட்டுக்கு போயிடலாம் சார். அங்கதான் நமக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கும். ஏன்னா எவ்வளவு பெரிய அரசியல் செல்வாக்கு உள்ள ஆளா இருந்தாலும் கோர்ட்டு தீர்ப்புன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா தலைவணங்கியே ஆகணும். அதனால கோர்ட்டு மூலமா சொல்யூஷன் தேடுறதுதான் சார் பெட்டர். சார், இது சிவில் கேஸ். கோர்ட்டுக்கு போனா 20 வருஷம் கூட ஆகுவாங்க. அப்புறம் குத்தகைக்க விட முடியாது. இப்ப வந்துகிட்டு இருக்கிற கொஞ்ச நஞ்ச வருமானமும் போயிடும். நிலத்தை விற்கவும் முடியாது. இதனால நமக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்க போறது இல்லை. பக்கத்து எஸ்டேட்டுக்காரனுக்கு தான் வசதி. அவன் தான் நல்லா என்ஜாய் பண்ணுவான். அதனால கோர்ட்டு கேஸுக்குன்னு போற ஐடியாவை டிராப் பண்றது தான் நல்லது. சார், இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கோர்ட்டு கேஸ்ன்னு போறது சுத்த வேஸ்ட் சார். இவங்களுக்கெல்லாம் கட்ட பஞ்சாயத்து தான் சார் கரெக்ட். அவன் ஒரு அரசியல்வாதி கிட்ட போனா அவனோட பெரிய அரசியல்வாதி கிட்ட நாம போவோம் சார். கொஞ்சம் பணம் செலவு பண்ணா நமக்கு சாதகமான தீர்ப்பு வந்துடும் சார். முள்ளால எடுக்கிற மாதிரி ஒரு அரசியல்வாதியை இன்னொரு அரசியல்வாதியை வச்சுதான் சார் அடக்க முடியும். சார், நமக்கு உரிமையான இடத்துக்கு நாம எதுக்கு சார் இன்னொருத்தனுக்கு பணம் கொடுக்கணும்? நில ஆக்கிரமிப்புன்னு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. இப்பெல்லாம் இந்த மாதிரி கேஸ் தான் சார் போலீஸ் உடனே கவனிக்கிறாங்க. சார், இவ்வளவு பிரச்சனையோட இருக்கிற இந்த எஸ்டேட்டை வித்துட்டா என்ன சார்? எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் இல்லையா? பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா இந்த எஸ்டேட் யாரு வாங்க வருவாங்க? ரொம்ப சிம்பிள். பக்கத்து எஸ்டேட்காரனே வாங்க சொன்னா வாங்கிட்டு போறான். இப்பவே காசு கொடுக்காம தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். மிச்சத்தையும் அவனே ஆக்கிரமிக்கிறதுக்குள்ள அவங்கிட்டே விற்கிறது பெட்டர் இல்லையா? அந்த ஆளை பாக்குறதே ரொம்ப கஷ்டமான காரியம் சார். ஆளை பார்த்து தானே பிசினஸ் பத்தி பேச முடியும். அவர் தமிழ்நாட்டுல இருக்கிறதே ரொம்ப கம்மி நாள் தாங்க. பிசினஸ் விஷயமா டெல்லி, மும்பை, வெளிநாடுன்னு பறந்துறாரு. இப்படி பறந்துகிட்டே இருக்கால எப்படி பிடிக்கிறது? எங்க போய் பாக்குறது? செக்ரட்டரி மாதிரி யாராவது இருந்தா பேசி பார்க்கலாம். ஆனா அந்த ஆள் அப்படி யாரையும் வச்சுக்கிறது இல்லையா? எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட் டீலிங் தான் சொல்றாங்க. ஏப்பா, உனக்கு ஏதாவது ஐடியா தோணுதா? எல்லாரும் அவங்க கருத்தை சொல்லிட்டாங்க. உன் மனசுல ஏதாவது யோசனை இருந்தா தயங்காம சொல்லு. புதுசா சேர்ந்திருக்கோமேன்னு தயங்காத. சார், நீங்க பேசிட்டு இருக்கிற விஷயத்த பத்தி எனக்கு முழுசா எதுவும் தெரியாது. ஆனா நீங்க எல்லாரும் பேசுறத வச்சு கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. கம்பெனி நிலத்தை எவனோ ஆக்கிரமி பண்ணி அனுபவிச்சுட்டு வரான். அந்த விஷயத்த லீகலா டீல் பண்ணலாமா இல்ல இல்லீகலா டீல் பண்ணலாமா இல்ல அந்த நிலத்தை அவருக்கே வித்துடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா அவரை ஒரு தாதா ரேஞ்சுக்கு இது வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க. இது நாள் வரைக்கும் அவரை நேரில் சந்திச்சு பேசி பாத்தீங்களா? ஆமா, போன்ல பிடிக்கிறதே முடியாத காரியம். இதுல நேர்ல பார்த்து ரொம்ப கஷ்டம். முயற்சியே பண்ணாம முடியாதுன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? கேஸ் போடலாமா கட்ட பஞ்சாயத்து பண்ணலாமான்னு பேசுற நீங்க ஏன் சார் இது நாள் வரைக்கும் அவரை நேரில் சந்திச்சு பேசல? இந்த காரியம் அவருக்கு தெரிஞ்சு நடக்குதா இல்ல தெரியாம நடக்குதான்னு அவரை பார்த்து பேசினா தானே சார் நமக்கு தெரியும். ஒருவேளை இந்த விஷயம் அவருக்கே தெரியாம கூட இருக்கலாம்ல. ஏன் அவர் கீழே இருக்கவங்க கூட இது மாதிரி காரியத்துல ஈடுபட்டு இருக்கலாம். இந்த மாதிரி விஷயம் இப்ப நிறைய இடத்துல நடக்குது சார். முதல்ல அவரை நேரில் சந்திச்சு பேச பாருங்க. அப்பதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். சார், நீங்க தாதா ரேஞ்சுக்கு பேசினா அந்த ஆள் நேரில் பார்க்க ஒரு சிம்பிள் மேனா கூட இருக்கலாம். இதை பத்தி அவர்கிட்ட பேசினா இந்த விஷயம் ஈஸியா கூட முடிஞ்சு போலாம் இல்லையா? எனக்கு என்னமோ அவரை நேரில் சந்திச்சு பேசுறது தான் இந்த விஷயத்துக்கு நல்லதுன்னு தோணுது. என்ன சார் யோசிக்கிறீங்க? நான் சொன்னது கரெக்ட் தானே சார்? கடவுள் எப்படிலாம் முடிச்சு போறாரு பாத்தீங்களா சார்? உங்களை பாக்குற வரைக்கும் எனக்கு என் தங்கச்சி கல்யாணம் பத்தி நம்பிக்கையே வரல சார். எனக்கு கூட கல்யாணம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். இது வரைக்கும் 37 பொண்ணுங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. பை த வே, உங்க தங்கச்சியும் என்ன அப்படி பண்ணிர மாட்டாங்களே? சே, தங்கமான பொண்ணு சார். அவ தப்பி தவறி எங்க வீட்டுல வந்து பிறந்துட்டான். நீங்க வந்து பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சார். என் தங்கச்சிங்கிறனால சொல்லல, 100 வருஷத்துக்கு ஒரு தடவை கூட இந்த மாதிரி ஒரு பொண்ணு பிறக்கவே மாட்டா சார். கேட்கவே ரொம்ப பரவசமா இருக்கு சார். இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடக்கணும் சார். காலம் பூரா உங்களையும் என் தங்கச்சியை வச்சு நான் காப்பாத்துறேன் சார். ஒரு ஐடியல் அண்ணனா எப்படி இருக்கணும்னு நான் காட்டுறேன் சார். இருங்க, இவ்வளவு தூரம் நெருங்கிட்டோம், இன்னும் எதுக்கு சார்னு கூப்பிடணும்? அதானே, மாப்பிள்ளைனே கூப்பிடுறேன். சூப்பர் மச்சான். என்ன சொன்னீங்க? மச்சான்னு சொன்னேன். ஏன் ஏதாவது ப்ராப்ளமா? இன்னொரு தடவை சொல்லுங்க. சூப்பர் மச்சான். இன்னொரு தடவை. மச்சான், சூப்பர் மச்சான்.
கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள. காதுக்குள்ள ஒரு மயில் இருந்துகிட்டு கதகளி ஆடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு மாப்ள. அது சரி, நீங்க மட்டும் பொண்ணை பார்த்தா போதுமா? உங்க வீட்ல உங்க அம்மா அப்பா? அத பத்தி எல்லாம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க மச்சான்? எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அவங்களுக்கு ஒரு மருமக வந்தா போதுன்னு இருக்காங்க. அவங்க சீரு சனத்தி எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்க எதிர்பார்க்கலைன்னா நாங்க சும்மா விட்டுருவோமா? அதெல்லாம் பின்னிட மாட்டோம். ஆ. ஏன் மாப்பிள்ளனா சும்மா விட்டுருவோனா? அட சும்மா இருங்க மச்சான், எனக்கு வேற வெக்கமா வருது. நீங்க வேற இப்படி ஒரு மச்சான் கிடைக்க நான் எத்தனை வருஷமா காத்திருக்க வேண்டியதா போச்சு. நீங்க சாதாரண மச்சான் இல்ல, தெய்வ மச்சான். நான் தெய்வம் மச்சான்னா நீங்க டார்லிங் மாப்பிள்ள. நேத்து தான் ஆண்டவன் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்தான். இன்னைக்கு அதை தீர்த்து வைக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமி நம்ம பக்கம் இருக்குன்னு தானே அர்த்தம். அட போங்க மச்சான், நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க. சத்தியமா இல்ல மாப்பிள்ள. இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சிட்டா என் தங்கச்சிக்கு மட்டும் இல்ல, எனக்கும் ஒரு விடிவு காலம் பிறந்துரும் மாப்பிள்ள. புரியலையே. எனக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு ரெடியா இருக்கு மாப்பிள்ள. ஆ. பார்த்து பேசி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆ. என் தங்கச்சி கல்யாணத்துக்காக தான் வெயிட்டிங். ஐயோ, அவ எப்படி இருப்பா தெரியுமா? அதை நினைச்சாலே வைப்ரேஷன்ல போட்ட மொபைல் மாதிரி சும்மா ஜிவ்வுன்னு உதறது மாப்பிள்ள. இந்த கல்யாணம் முடிஞ்ச அடுத்த முகூர்த்தத்திலே எனக்கும் அவளுக்கும் கல்யாணம். ஆ? ஆமா மாப்பிள்ள. கவலையே படாதீங்க. ஒரு நிமிஷம், எங்க எம்டி சார், விநாயகமூர்த்தி ஹேர். ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? மை காட், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். என்ன மச்சான்? ஒன் செகண்ட் சார். மாப்பிள்ள, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மாப்பிள்ள. நீங்க வந்த நேரம் எனக்கு சேல்ஸ் மேனேஜரா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. எம்டி தான் லைன்ல இருக்காரு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் அப்புறம் சொல்றேன். பேசுங்க மச்சான், பேசுங்க. சார் சொல்லுங்க சார். என்னால நம்பவே முடியல சார். சார், இந்த வேலை எனக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை சார். உண்மையிலே நான் ரொம்ப லக்கி சார். தேங்க்யூ சார். தம்பி ஒரு தோசை. அக்கா ஒரு தோசைக்கா. அண்ணே சாம்பார் வேணுமாண்ணே? ஊத்துப்பா. கண்டிப்பா சார், நான் ரொம்ப சின்சியரா இருப்பேன் சார். சரிங்க சார். அண்ணே உங்களுக்கு? தோசை சொல்லிட்டியாப்பா? சட்னி ஊத்துப்பா. அக்கா தோசை போட்டியா? தோசை ரெடி ஆயிட்டு இருக்கு, தரேன்னு சொல்லு. டேய் சட்னி வைக்கிடா. சிவா, அண்ணே சட்னி இந்தாங்கண்ணே. இந்தா. ஆ அண்ணே இட்லிண்ணே இந்தாங்க. இந்த கடையில தேங்காய் சட்னி தான் சூப்பர். 2 இட்லி வைப்பா. ஆமாண்டா மச்சான். சார் வாங்க சார். என்ன சார் சாப்பிட்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா, நான் இன்னொரு தடவை வந்திருக்கேன். அவருக்கும் சொல்லணுமா சார்? இட்லி இருக்கு, தோசை இருக்கு, பூரி இருக்கு, வடை இருக்கு. ஆனா ஆரி இருக்கு சார். என்ன வேணும் சொல்லுங்க சார். இல்லப்பா, அவர் வந்துட்டோம். அக்கா கொஞ்சம் சட்னி ஊத்து சொல்லுங்க. இதோட 4வது தடவை ஆயிடுச்சு. கட்டுப்படி ஆகாதுன்னு கொஞ்சம் கருணையோட சாப்பிடுங்க. இல்ல இட்லிக்கு சட்னி இவ்வளவுதான் போர்டு வச்சிருங்க. இல்ல சட்னியை குடிச்சிட்டே இருப்பாங்க. ஓ சும்மா சாப்பிடியா? அடடா, பேசிக்கிட்டே இருக்காதீங்க, சாப்பிடுங்க. நான் ஈவினிங் வந்து பார்க்குறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். மாப் சார், ஆ? உங்களுக்கு என்ன வேணும்? இல்லக்கா, எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நான் சும்மா தான் வந்தேன். ஐயோ 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 தத்தி. சிவா, அவங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்னு கொஞ்சம் கேட்டு கொடு, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். ஆ சரிக்கா. தம்பி 2 தோசைப்பா. 2 தோசை தானே, இதை எடுத்துட்டு வரேன். ஏய் போதும்பா. யோ, சரிண்ணே. இல்லையா அக்காவா? சொதப்பிட்டேயா? என்ன மச்சான்? நொன்ன மச்சான், அவதாயா நீ கட்டிக்கிறது என் தங்கச்சி. தங்கச்சியா? ஐயோ. என்னங்க, அந்த பேப்பரை கொஞ்சம் கொடுங்க. பேனாவையும் கொடுங்க. இதை இப்படி கொடுங்க. பூர்ணி, இந்தம்மா, இதுல உன் கட்டை விரல் ராகியை பதிக்கணும். காட்டு வரல வைமா.
கடவுளே, தாயே, என் பொண்ணு கல்யாணம் நடக்கிறதுக்கு நாடி பார்க்கறதுக்கு போகிறோம். படிக்கிற நாடி பிடிக்கிற விதமாக இருக்கணும். நல்ல வார்த்தை சொல்லி என் பொண்ணுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு நீதாம்மா அருள் புரியணும். எனக்கு எனக்கு இங்க பாத்தீங்களா பூ விழுந்திருக்கு. இனிமே நடக்க போறது எல்லாமே நல்ல விதமா நடக்குங்க. தாயே கடவுளே, இந்தம்மா. என்னம்மா வைத்தீஸ்வரன் கோயில் கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா. நாடி ஜோசியம்மா அப்ப என்ன பார்த்து என்ன செய்ய, எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வீடு வரைக்கும் வந்த மாப்பிள்ள ஒரு நிமிஷம் போன் பேசுறதுக்குள்ள பூரணியை பார்த்து அக்கான்ட்டான். நமக்கு எதிரா ஸ்ட்ராங்கா ஏதோ ஒரு பவர் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன்ப்பா. ஏய், என்ன பேசுற நீ? எது ஈஸியா கிடைக்குதோ அதை வச்சுக்கிட்டு விளையாடுறதுக்கு இது என்ன குழந்தை விளையாட்டா? வாழ்க்கடா. நீ வேணும்னா பாரு, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்த வேகத்தோட பூரணியோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கத்தான் போகுது. ஏ அண்ணங்காரா, ரெடியா இருந்துக்கோ. அப்பா பேசுற ஸ்பீட பார்த்தா அங்கிருந்தே ஒரு மாப்பிளை கொண்டு வருவார்னு நினைக்கிறேன். பாத்துக்கோ. நல்லது நடக்காதுன்னு தானே நானும் கேட்கிறேன். சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ரேகை வாங்கிட்டீங்களா? பொண்ணுக்கு வலது கட்ட விரல், கால் விரல் ரேகை இல்லம்மா, கை விரல் ரேகை. இது கூட எங்களுக்கு தெரியாத விநாயகம், கை விரல் தான் எடுத்து வச்சிருக்கோம். இந்தாங்க. சரி, டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். வரமா? வர முருகா. வர விநாயகம். தாமரை, என்னோட மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்து எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. ஹாய், அத்தையும் மாமாவும் வெளியில கிளம்பிட்டீங்களா? சொல்லவே இல்ல. ஏண்டி, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் கிளம்பணுமா? பூர்ணிக்கு நாடி பார்க்கறதுக்கு வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு இருக்கோம். ஓ, நாடியா? பாருங்க பாருங்க, அப்படியே நாடியில மாப்பிளையோட அட்ரஸ சேர்த்து தராங்களான்னு கேட்டு பாருங்க. வாய முடியா? எப்ப பார்த்தாலும் தார் போடுற மிஷ் மாதிரி லோட் லோடுன்னு இருக்க. வெவ்வே. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். அப்பா கிட்ட சொல்லிடு. இருங்க, எப்ப வருவீங்கன்னு சொல்லிட்டு போங்க. என்னம்மா அது? போன வேலை முடிஞ்ச உடனே சாமியை கும்பிட்டுட்டு வர வேண்டியதுதானே, வேற என்ன வேலை? ஓ, அப்ப வரதுக்கு 2 நாள் ஆகுமா? வெரி குட். கிளம்புங்க. வர முருகா. சரிம்மா. வர பூர்ணி, வீட்டை பாத்துக்கமா. வர வளரு. கிளம்புறப்ப பூரணி எதிர அம்மா கண் கலங்கி அதை பார்த்து அவ எதுவும் மனசு வருத்தப்படக்கூடாது தான் அப்படி பேசினேன். தப்பா நினைச்சுக்காதீங்க சாமி. என் தங்கச்சிக்கு எப்படியாவது ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். நீங்க தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். பெரிய மாமாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறாரோ? ஏய், உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியா? பூரணி, நான் கிளம்புறேம்மா. சரி. அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு சேல்ஸ் மேனேஜரா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. கங்க்ராட்ஸ் அண்ணா. தேங்க் யூ. ஏன் அம்மா கிட்ட சொல்லல? சொல்லிருக்கலாம், வந்ததும் சொல்லிக்கிறேன். ட்ரீட்லாம் கிடையாதா? டேய், அம்மா போயிட்டு வர விஷயம் மட்டும் நல்ல விதமா நடக்கட்டும். ரெண்டுக்கும் சேர்த்து பெரிய ட்ரீட்டா வைக்கிறேன். வரட்டுமா? வரேம்மா. வரேன் வளர். ஹலோ. சொல்லுங்க சார். அக்கா, நான் உனக்கு கேட்ட தப்பா நினைச்சுக்க மாட்டியே? உங்க அப்பா உங்க அம்மாவும் ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு போறாங்க? நல்ல காரியத்துக்கு தானே போறாங்க, சந்தோஷமா போலாமே. இந்த வீட்ல யாருக்குமே சிரிக்கிறதுக்கு காரணம் கிடைக்கல வளர். அழறதுக்கு மட்டும் எப்பவுமே ஒரு காரணம் இருந்துகிட்டே இருக்கு. என்னக்கா நீ? நான் ஏதோ விளையாட்டுக்கு தானே சொன்னேன், அதுக்கு போய் இப்படி பேசுற? போக்கா. மாமா, நினைச்சேன் நீ வருவேன்னு நினைச்சேன். அதெல்லாம் இருக்கட்டும், வெளியில போலாம், டைம் ஆச்சு. எங்க போகணும் உனக்கு? என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் முறைச்சுக்கிட்டே இருக்க? வீட்ல அப்பா அம்மா வெளியில போயிருக்காங்கன்னா திருட்டுத்தனமா ஏதாவது பண்ணணும், அதான் ரூல். யார் போட்ட ரூல்மா? நான் தான் போட்டேன், வேற யாரு? வா மாமா வா. விடுறி. சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? சாமி கும்பிட வரப்பெல்லாம் ஏதாச்சும் வேண்டிக்கணும்னு கட்டாயம் ஒண்ணு இல்லையா? இந்த கதையெல்லாம் வேண்டாம், என்ன வேண்டிக்கிட்டேன்னு உண்மையை சொல்லு. சொல்லி தான் தெரியணுமா? எங்க அக்காவுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேன், போதுமா? தப்பே இல்ல, சொல்ல போனா நானும் அதான் வேண்டிக்கிட்டேன். விளையாட்டு போல வருஷங்கள் ஓடி போச்சு வளர். எங்க அப்பா 10 வருஷமா அக்காவுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காரு. இது வரைக்கும் எதுவுமே செட் ஆகல. அப்பாவை விடு, அக்காவுக்கு இது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். உங்க அக்காவை விடு, எனக்கு இது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? நீ பாட்டுக்கு உங்க அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம்னு சொல்லிட்ட.
எங்க அப்பா நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு எப்படி உங்க அக்கா முக்கியமோ அதே மாதிரி எங்க அப்பாக்கு நான் தான் முக்கியம். ஏய் லூசு, நம்ம கல்யாணம் ஒரு பிரச்சனையே இல்லடி. ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்ச பணம் மாதிரி இது. செம்ம சேஃப். தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுலயே பெருசுங்க நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சு பேசி முடிச்சிட்டாங்க. லைன் கிளியர். ஆட்டோமேட்டிக்கா நம்ம கல்யாணம் நடந்துடும். பட் எங்க அக்கா விஷயம் அப்படி இல்லையே. தப்பு கணக்கு போடுற மாமா. எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாது. அவருக்கு உன்னை பிடிக்கும். ஏன்னா அவரை மாதிரியே நீயும் பண விஷயத்துல சேஃபா கேர்ஃபுல்லா இருக்கிறதுனால தான். மற்றபடி அந்த ஒரு குவாலிட்டி கூட இல்லைன்னா என் வீட்டில் உன்னை யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. அடி பாவி, மாமங்கார அவ்வளவு பெரிய கிரிமினலா? சொல்லவே இல்ல. இல்ல, எங்க அம்மா உன்கிட்ட சொல்ல சொன்னாங்க. எங்க அப்பா எனக்கு வெளியில வரன் பார்க்க ஆரம்பிச்சுட்டாராம். இதெல்லாம் வேண்டாங்க, தப்புன்னு எங்க அம்மா அப்பப்ப சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு காலையில கூட எங்க அம்மா என்கிட்ட அதை தான் சொன்னாங்க. சத்தியமா மாமா, நம்மள சேர்த்து வைக்கிற விஷயத்துல அப்பா ஒன்னும் அவ்வளவு தீவிரமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, என் விருப்பத்துக்கு மாறா ஏதாவது பண்ணாங்கன்னு வெய், சரிதான் போடான்னு பெட்டியை தூக்கிட்டு உன் வீட்டுக்கு வந்துருவேன். அடச்சி பைத்தியம், அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. நான் உங்க அப்பாட்ட பேசுறேன். பேசலாம் மாமா, ஆனா பேசி பேசி எவ்வளவு நாளைக்கு தான் தள்ளி போடுவ? அக்கா கல்யாணம் நடக்கணும் வளர், புரிஞ்சுக்க. எங்க அண்ணன் கல்யாணம் கூட எனக்கு ஒரு மேட்டர் இல்ல. அவனை ஓவர்டேக் பண்றத பத்தி எனக்கு எந்த உறுத்தலும் இருக்காது. பட் அக்கா விஷயத்துல என்னால அப்படி இருக்க முடியாதுடி. சின்ன வயசுல இருந்து எங்க அக்கா எங்களுக்கு நிறைய செஞ்சிருக்கா. அவளோட பாசம் சான்ஸே இல்லை தெரியுமா? சொல்ல போனா எங்க அம்மா அப்பா கூட என் மேல அப்படி அன்பா இருந்ததில்ல. எங்க அக்கா எனக்கு சாமி கொடுத்த வரம் வளர். தெரியும் மாமா, நீ கோச்சுக்கிட்டாலும் சரி. கையோட இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். உங்க அக்கா எப்போ அந்த மீசக்கார இன்ஸ்பெக்டரோட சவகாசத்தை விடுறாளோ அப்பதான் அவளுக்கு கல்யாணம் நடக்குமா. இது எங்க அப்பாவோட ஸ்டேட்மெண்ட். யாரு? குழந்தை சாமியா? ஏய் பூச்சிடி, அந்த ஆளு தங்கமான மனுஷன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா போலீஸ்காரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா யாரும் பொண்ணு கட்டிக்க மாட்டாங்களாம். அது மட்டும் இல்ல மாமா, அந்த ஆளு ரொம்ப மோசமான பார்ட்டியா. லஞ்சம் வேற வாங்குவாராம். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவரை சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களாம். இதுவும் உங்க அப்பா ஸ்டேட்மெண்டா? ஆமா. ஒருத்தர் பத்தி நல்ல விதமா பேசலனா கூட தப்பு இல்லடி. ஆனா தெரியாத ஒருத்தர் பத்தி தப்பா பேசக்கூடாது. குழந்தை சாமி அடிப்படையில ரொம்ப நல்லவர். இல்லனா எங்க அக்கா அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிட்டு இருக்க மாட்டா. ஏதோ 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு அக்கா நினைக்கிறா. அந்த நல்ல காரியத்துக்கு அவர் சப்போர்ட்டிவா இருக்காரு. இது ஒரு தப்பா? உங்க அப்பனுக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. நீ வீட்டுக்கு போ, நான் 2 நாள்ல வந்து அவருக்கு பேய் ஓட்டிட்டு போறேன். சும்மா இதையே நினைச்சிட்டு கவலைப்பட்டு இருக்காத. மாமா, நம்ம கல்யாணம் நடக்கும்ல? நடக்கலன்னா நான் செத்துருவேன் மாமா. இந்த தவிர வேற யாரும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது மாமா. ஏய், இந்த கோயில்ல சாமி இருக்கிறது சத்தியம்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்றதும் சத்தியம். வா போலாம். அம்பிகளா, நல்லா துடைச்சு பூஜை போட்டோ பத்திரமா பூட்டி உள்ள வைங்க. இல்லனா எவனா லவட்டின்னு போயிட போறான். என்ன ஐயர, வேலை வெட்டி எதுவும் இல்லையா? கோயிலுக்கு லீவ் விட்டாங்களா? நான் என்ன உன்ன மாதிரி கவர்மெண்ட் ஸ்டாஃபா மாசம் மாசம் சம்பளம் வாங்குறதுக்கு? இத பாருப்பா, கோவிலுக்கு லீவ் விட்டுட்டா இந்த வயிற்றுக்கு சேர்த்து லீவ் விட வேண்டியதான். தனியா பேசிட்டு போலான்னு வந்தேன். அதுவும் நியாயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். இத பாரு, தனியா பேசணும்னா நாக்கு பிடிங்கிக்கிற மாதிரி கேட்க தோணாத. அதுதான் இங்க 3-4 பேரை சாட்சியா வச்சுட்டு பேசிட்டு போலான்னு வந்தேன். சாமி ரொம்ப சூடா இருக்கா போல இருக்கு. முதல்ல இந்த ஜூஸ குடிங்க, இறங்கட்டும். நான் எதுக்காக சூடாகணும்? நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு இந்த குழந்தை தான் சூடாகணும். டேய் தம்பி, அந்த துப்பாக்கி எல்லாம் சத்த தள்ளி வச்சுட்டோ இப்படி சத்த வரையடா. என்ன ஐயர, பில்டப் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. என்ன விஷயம்? சொல்றேன். நீ லஞ்சம் வாங்குவியோ? ஐயர, என்ன நக்கலா? இந்த சர்க்கிள்லயே பிளாக் மார்க் இல்லாத ஒரே போலீஸ்காரன் நான் தான். அப்படிங்கற? அப்போ உன்னை டிபார்ட்மெண்ட் எதுக்கு சஸ்பெண்ட் பண்ண போறா? சாமி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. குழந்தைய போய் யாராவது சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? வரப்போற குடியரசு தினம் தண்டைக்கு சிஎம் கையால அவார்டு வாங்க போற சிங்க குட்டி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மத்தவாள் வேற மாதிரி பேசிக்கிறா. என்னது மத்தவாவா? யார் அந்த செத்தவா? யாருங்கிறது முதல்ல இருக்கட்டும். என் காதுல விழுந்தது என்னன்னு முதல்ல முழுசா கேளு. இந்த குழந்தை இருக்கானே, இவன் பெரிய மகா அயோக்கியன். இவா கூட சாவாசம் வச்சுட்டு வா, யாரும் உருப்படவே முடியாது. லஞ்சம் வாங்குவான், கிரிமினலுக்கு தொலை போவான், பொறுக்கித்தனம் எல்லாம் பண்ணுவான். ஐயரே,
ஸ்டாப். இதுக்கு மேல ஏதாவது பேசுன இங்க இருக்கிற துப்பாக்கிக்கு வேலை வந்துரும். எவ்வளவு தெனாவட்டு இருந்தா எங்க முன்னாடி எங்க இன்ஸ்பெக்டரை பத்தி தப்பா பேசுவ நீ. சார் அன்னைக்கே ஒன்னா சொல்லியிருக்கேன், இந்த ஆளை நம்பாதுன்னு. இந்த ஆள் சரியான டுபாக்கூர் சார். டேய் சாமி, உங்ககிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், சாருன்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சா உங்களாண்டன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு நம்பாதீங்க. இந்த இக்கு இங்குங்கிற வார்த்தைய நீ அடிக்கடி மறந்துடுற. சரிதான் சார். ஐயோ, சரி ஐயர, அதெல்லாம் இருக்கட்டும். யார் இப்படி எல்லாம் சொன்னாங்க? சொன்னா வெக்கக்கேடு. பூர்ணியோட தம்பியாண்டானோ அவ மாமா பொண்ணு கோவிலுக்கு வந்திருந்தான். இந்த வளர்மதி பொண்ணும் நல்ல பொண்ணுதான், அதை பத்தி நான் தப்பே சொல்ல மாட்டேன். தங்கமான பொண்ணு. அவ அப்பா தான் தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கா அவளாண்ட. இதுக்கே இப்படி பார்த்தா எப்படி? இன்னொன்னு சொல்லிடுறேன், உன்னுடைய சாகவாசத்தால தான் பூர்ணிக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையாம்.